ஹாய் மக்களே, வெல்கம் டு தமிழ் வித் தயா யூடியூப் சேனல். டுடே வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 முட்டை எடுத்துக்கலாம். 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக லைட்டாக ஆயில் விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் ஊறிட்டு இருக்கட்டும். ஒரு கேரட் எடுத்திருக்கேன், அதை நல்லா தோல் சீவி வச்சுக்கலாம். ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன், அது வந்து நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து கேரட் எடுத்து நல்லா துருவி வச்சுக்கலாம். நம்ம வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணலாம். நான் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணல, தயாக்கும் கொடுக்கணுன்றதுனால நான் ஆட் பண்ணலை. பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கருவேப்பிலை, 2 கொத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை கொஞ்சம் கட் பண்ணி எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் போட்டுட்டு சால்ட்டு, டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், கரம் மசாலா, பெப்பர் இது எல்லாமே போட்டுட்டு 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். 2 முட்டை உடைச்சி ஊற்றிட்டு இது ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா காரம் கம்மியாக போட்டுக்கோங்க. பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு தேவையான அளவு காரம் போட்டுக்கலாம். இப்போ அடுப்பில் தோசைக்கல் வச்சுட்டு இந்த மிக்சரை எடுத்து ஊற்றிட்டு நல்லா 2 பக்கமும் வேகிற மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து கேரட் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய வெஜிடபிள்ஸ் கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். கேப்சிகம், கேபேஜ் அந்த மாதிரி நிறையா கூட யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். அது வயிறு கொஞ்சம் ஃபில்லிங்காகவும் இருக்கும். இப்போ தனியாக ஒரு முட்டையை எடுத்து ஊற்றி அதில் கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு, பெப்பர் போட்டுக்கலாம். நான் வந்து அந்த மிக்சிங் பவுலில் கொஞ்சம் எல்லாம் ஒட்டி இருந்துச்சு, அதையும் சேர்த்து போட்டுட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து இந்த சப்பாத்தி மாவு எடுத்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி திரட்டிட்டு எப்பவும் போலவே தோசைக்கல்லில் போட்டு சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சப்பாத்தி சுடும்பொழுது மேலே நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா முட்டை, அதை எடுத்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 பக்கமுமே அந்த முட்டையை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. இந்த முட்டை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி சாப்பிடும் போது ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சப்பாத்தி மேலே வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஃபில்லிங் எடுத்து வச்சு 2 சைடும் திருப்பி போட்டு வேக வைக்கணும். அது ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு 2 சைடுமே அது ஒரு செட் ஆகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். அவ்வளோதான், நம்ம டேஸ்டான ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.